Daily. Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் இயங்கி வரும் ஆதார் சேவை மையத்தின் ஊழியர்கள் அலட்சியமாக பேசுவதாக கூறி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொன்னமராவதி தபால் நிலையத்தில் இயங்கி வரும் ஆதார் மையத்தில் உள்ள ஊழியர்கள் மிகவும் அலட்சியமாக ஆமை வேகத்தில் பணிகளை செய்வதால் நாள் முழுவதும் குழந்தைகளுடன் பட்டினியாக காத்திருப்பதுடன் 2-3 நாட்கள் அலைய வேண்டியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்கள் நலனில் அக்கறை கொண்டு ஆங்காங்கே சிறப்பு மையங்களை ஏற்படுத்த ஸ்டாலின் அரசை மக்கள் வலியுறுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சந்தப்பேட்டை, அரும்பாக்கம், கீழத்தாளனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. இதேபோல் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, பாகாயம், வள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். டிடி மோட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காமராஜர் நகரில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து குடியாத்தம் பேரணாம்பட்டு சாலையில் பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையாக தண்ணீர் வழங்காததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் இயந்திர பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தின் 2வது பிரிவில் நிலக்கரியை எரிக்கும் போது வெளியேறும் வெப்பக்காற்றை உள்வாங்கி சாதாரண காற்றாக வெளியேற்றும் ஏர் ஃப்ரீ ஹீட்டர் பழுதடைந்துள்ளது. இதனால் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் முறையாக பராமரிப்பு மேற்கொள்ளாததால் அடிக்கடி பழுது ஏற்பட்டு மின் உற்பத்தி பாதிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மதுரையில் எலக்ட்ரிக் கடையின் ஷட்டரை உடைத்து பணத்தை கொள்ளையடித்த நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பெரியார் பேருந்து நிலையம் அருகே முகேஷ் என்ற வடமாநில நபர் எலக்ட்ரிக் கடை நடத்தி வரும் நிலையில் நள்ளிரவில் இவரது கடையின் ஷட்டரை உடைத்து கல்லாவில் இருந்த 5000 ரொக்க பணத்தை 4 பேர் திருடிச் சென்றுள்ளனர். இதனிடையே அக்கடையில் பணிபுரிந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த ஊழியர்களே கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்துள்ளதால் புற்றீசல்கள் போன்று கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர். அரிச்சல் முனை அருகே அதிவேகமாக சென்ற சுற்றுலா வாகனமும் பக்தர்களை ஏற்றி சென்ற வேனும் நேருக்கு நேர் மோதி கவிழ்ந்த விபத்தில் வேன் ஓட்டுநரும் சுற்றுலா பயணி ஒருவரும் படுகாயமடைந்தனர். இதேபோன்று மரக்காயர்பட்டினம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் முனியாண்டி என்பவர் உயிரிழந்தார். விடியாத அரசின் போக்குவரத்து போலீசார் தடுப்புகள் அமைத்து வேகத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே விபத்துக்களை தடுக்க முடியும் என மக்கள் குற்றம் சாட்டினர். கார்த்திகை தீப திருவிழாவின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் திருவண்ணாமலை நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மன் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சின்னக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதியில் உள்ள துர்க்கை அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் ஸ்ரீ துர்க்கை அம்மன் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி பிரகாரத்தில் வலம் வந்தார். அப்போது ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். ஒசூரில் மருந்தக விற்பனை குடோனில் அரங்கேறிய கொள்ளை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் பீமா ரெட்டி என்பவருக்கு சொந்தமான மருந்தக விற்பனை குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருந்தக ஊழியர்கள் காலையில் வந்து பார்த்தபோது கடை திறக்கப்பட்டு கடையில் இருந்த 60,000 ரூபாய் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது படுக்கை விரிப்பு துணியை போர்த்தி கொண்டு வரும் கொள்ளையன் கேமராக்களை வேறு திசையில் திருப்பி கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. விடியாத திமுக ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவத்தால் மக்கள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காந்திபுரம் பகுதியில் திருமணத்திற்கு மீறிய உறவில் இருந்த இளைஞரை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் செல்போன் செயலி மூலம் புரோக்கரை தொடர்பு கொண்ட இளைஞர் அழகான பெண்கள் குறித்து விசாரித்துள்ளார். புரோக்கர் சொன்னதை நம்பி காந்தி பார்க் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு இளைஞர் சென்றுள்ளார்.
அங்கு இருந்த பெண்ணுடன் இளைஞர் தனிமையில் இருந்தபோது அங்கு வந்த 4 பேர் அவர்களை புகைப்படம் எடுத்து மிரட்டியுள்ளனர். மேலும் இளைஞரிடம் 80,000-உம் அவரது மனைவியிடம் 50,000-உம் பறித்துள்ளனர். விடியாதிமுக ஆட்சியில் பாலியல் தொழில்களும் பணப்பறிப்பு சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பாரதி அண்ணாநகர் கிராம பகுதியில் பழங்குடியின கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை வனத்துறை அதிகாரிகள் அழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்பகுதியில் பழங்குடியினர் வனப்பகுதியில் பயிரிடப்படும் காஃபி செடிகளை வனச்சரகர்கள் சேதப்படுத்துவது மட்டுமில்லாமல் அப்பகுதியில் விவசாயம் செய்யக்கூடாது என்று கூறி வருவதாக பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து விடிய அரசின் பொம்மை முதல்வர் தலையிட்டு தங்களது வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை, செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள 15 இடங்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சுமார் 18 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம் ஆகியன நிலம் கையகப்படுத்தலில் போலி ஆவணங்கள் மூலம் பண மோசடி செய்தது குறித்த புகாரில் சோதனை நடைபெற்றது. இதில் 1,56,00,000 ரொக்கம், 74 லட்சம் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள், வங்கிக் கணக்கில் இருந்த 8,04,00,000 ரொக்கம் மற்றும் 7,04,00,000 மதிப்பிலான ஷேர்கள் என 18,10,00,000 மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்ட எல்லையான உடுமலை அருகே அமைந்துள்ள அந்தியூர் சோதனைச் சாவடி சிதிலமடைந்துள்ளதால் அங்கு போலீசாரின் பாதுகாப்பின்றி கனிம வள கொள்ளை அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இரு மாவட்ட எல்லையான அந்தியூரில் அமைக்கப்பட்ட சோதனைச் சாவடியில் தற்போது மேற்கூரை மாயமாகி சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதனால் போலீஸ் கண்காணிப்பின்றி குற்ற சம்பவங்கள் மற்றும் கனிம வள கடத்தல் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை அலட்சியத்தால் கொலை, கொள்ளை உள்ளிட்டவற்றுடன் கனிம வள கொள்ளையும் ஜோராக நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கும்பகோணம் காமராஜர் சாலையில் 1,60,00,000 ரூபாய் செலவில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பல மாதங்களாக திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் இந்த சுகாதார நிலையத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென விடியாத திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.